வணக்கம். இந்த வீடியோவில் பருப்பும் புளிச்சக்கீரையும் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கட்டு புளிச்சக்கீரையை நல்லா கீரையை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 கை புளிச்சக்கீரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் துவரம்பருப்பை 2 to 3 முறை நல்லா கழுவி விட்டுட்டு அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு 5 to 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை போட்டுட்டு கீரை நல்லா சுருண்டு வணங்கி வர வரைக்கும் வணங்க விடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே குக்கருக்கு போட்டுக்கோங்க. அந்த குக்கர்லேயே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா துவரம்பருப்பு, அதையும் இது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 கப் நல்லா பருப்பு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க.